பேர் கமெண்ட்ஸ்ல நம்ம போன்லாம் இல்லாமயே தான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம Realme P4X, Realme Narzo 90X ஸ்மார்ட் போனை கூட ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தோம். அந்த வரிசையில இப்ப நம்ம கையில 3 ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. Realme Narzo 90, Moto X70, Redmi Note 15. தொடர்ந்து டெஸ்ட் பண்ணி நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் வீடியோ கிடையாது. இதை வந்து நம்ம ஓனா மணி இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கி ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஒரு ரியலான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேற என்ன ஸ்மார்ட் போன்ஸை வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ரீசெண்டா நம்மளோட சேனல்ல Realme Narzo 90X ஸ்மார்ட் போனை ஃபுல் ரிவ்யூ பண்ணி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு பேட்டரியை தவிர டிஸ்பிளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மொக்கையா தான் இருந்துச்சு. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷனா தான் இந்த Realme Narzo 90 ஸ்மார்ட் போனை சொல்றாங்க. அண்ட் விலையுமே கொஞ்சம் அதை விட அதிகம். சோ என்னெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளோட வீடியோ ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை நான் தொடர்ந்து 3 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா டீடைலா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் போன் 90X ஓட அப்கிரேடட் வெர்ஷன்றனால அந்த ஹைலைட்டான விஷயத்தையே ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். பேட்டரி தான். ஸோ 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் பேட்டரி தான். அண்ட் 60 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 days வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது. ஹெவியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் வந்து நிக்குது. 0 to 100% சார்ஜ் ஏறதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. சார்ஜ் பண்ணும் போதும் யூஸ் பண்ணும் போதும் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ்மே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணல. ஸோ பேட்டரி வந்து நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த Realme Narzo 90 ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த 90Xல இருந்து நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இதுல மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து விக்டரி கோல்ட், இன்னொன்னு பிளாக் கலர். நம்ம கையில இருக்கிறது இந்த விக்டரி கோல்ட் தான். அண்ட் விக்டரி கோல்ட்ல வந்து டிஃப்ரெண்டான இந்த 3 கலர் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 90Xல இருக்க மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அது ரொம்ப விசிபிளா இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் உத்து பார்க்கும்போது அப்படி தெரியுது. அண்ட் வந்து கேமரா மாடியூலுமே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரியர் பேனல் சைட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கேமரா மாடியூல் அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ்ல எல்லாம் வந்து மெட்டல் ஃப்ரேம் ஃபினிஷ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே சைஸ் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே வந்து சின்ன சைஸ் டிஸ்பிளேவா தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா காம்பாக்டா யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுமே அதை வச்சுதான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ 90Xல வந்து நல்ல பெரிய டிஸ்பிளேவா கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து 6.59 இன்ச்க்கான ஒரு ஆம்லாய்ட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 90Xல வந்து எல்இடி பேனல் தான் இருந்துச்சு. பட் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருந்தாங்க. பட் இதுல வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் 4000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஸோ அவுட்டோர்லி இன்டோர்லி யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. 90Xல கம்பேர் பண்ணும்போது இதோட பெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் தின்னா தான் இருக்கு. 90Xல நல்லா திக்கா கொடுத்திருந்தாங்க. ஸோ வந்து நம்ம டிஸ்பிளே கண்டென்ட்லாம் பார்க்கும்போது நல்லா ஃபுல் கண்டென்ட் பாக்குற மாதிரி இருக்கு. இது வந்து ஆம்லாய்ட் டிஸ்பிளே அப்படின்றனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு. அடுத்து கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 90Xல இருந்து இந்த 90ல நல்லாவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 90Xல ரியர் சைடுல ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்திருந்தாங்க, 50 மெகா பிக்சல். பட் இந்த 90ல வந்து 50 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சாரோட இருக்கு. ஸோ இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ் எல்லாமே நல்லா கிளியரா இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ்மே வந்து நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து அதுல 8 மெகா பிக்சல் தான் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த 90ல வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி சூப்பராவே இருக்கு. ஸ்கின் டோன் எல்லாமே நல்லா மேட்ச் பண்ணி கொடுக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் செல்ஃபி கேமரால எடுக்கும் போது நல்லா இருக்கு. அண்ட் வீடியோஸ் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுத்துலயுமே வந்து 1080p 60 fpsல நம்மளால எடுக்க முடியும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 4K கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். பட் கேமரா பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த Realme Narzo 90யோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 90Xல மீடியாடெக்கோட 6300 யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இந்த 90ல மீடியாடெக்கோட 6400 மேக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 300க்கும் 400 மேக்ஸ்க்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன்னா அந்த 90Xோட AnTuTu ஸ்கோரிங் பாத்தீங்க அப்படின்னா 5.2 லேக் வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு. பட் இந்த 90ல வந்து 5.6 லேக் வந்து ஸ்கோர் பண்ணுது. ரெண்டு ஸ்மார்ட் போனும் யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. கேமிங்மே வந்து இந்த 90Xல ரொம்ப லேக் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த
அண்ட் 90லயுமே கொஞ்சம் லேகிங்லாமே இருக்கு. ஸோ கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பா செட் ஆகாது. பட் மல்டி டாஸ்கிங் டெய்லி யூசேஜுக்குலாம் வந்து ஓரளவு ஓகேயா இருக்கும். ஏன்னா அது வந்து பெரிய பேட்டரியும் குடுத்திருக்கனால ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல எல்லாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல வேற என்னலாம் இருக்குன்னா, IP69க்கான ரேட்டிங் குடுத்திருக்காங்க. இந்த 90Xல வந்து IP65 தான் குடுத்திருந்தாங்க. அது வந்து டிகிரேடுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுல 69 குடுத்திருக்கிறது ஒரு நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல Wi-Fi 5 குடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு. NFC சப்போர்ட் இல்ல. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் பொறுத்தவரைக்கும் இது வந்து 7.7 mm திக்னஸ் இருக்கு. அண்ட் வெயிட் வந்து 183 கிராம்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் மொத்தம் 2 வேரியன்ட்ஸ்ல வருது. 6 + 128 GB யோட பிரைஸ் வந்து 17,000க்கும் 8 + 256 GB யோட பிரைஸ் வந்து 19,000க்கு வருது. ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்ல வெறும் பேட்டரிய மட்டும் வச்சுட்டு Realme Narzo 90X வாங்குறத விட ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை விட பெட்டரான டிஸ்ப்ளே, கேமரா, காம்பாக்டான டிசைனோட அண்ட் 7000 mAh பேட்டரியோட இந்த Realme Narzo 90 ஸ்மார்ட் போனை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல வந்து கேமிங் மட்டும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. மித்தபடி இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த Realme Narzo 90 ஸ்மார்ட் போனை நீங்க வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.